ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 21 பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே, அடே நீ யார் மேலே கையை வச்சிருக்க உனக்கு தெரியல, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, ஏல்வென் கில்டோட லீடரு. தேவையில்லாமல் என்னையே நீ தாக்கிட்ட, இதனால உன் நிலமை ரொம்ப மோசமாக போகுது. அப்படியா? உன் டேடு யாரா வேணா இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி ஒரு துளி கவலை இல்லை. ஓங்கி ஒரு மிதிக்கிறான், அடிச்சாடியில் ரொம்ப தூரமாக போய் விழுவான். ஆனால் அப்பயும் ஹான் அங்கே நிற்கிற மாதிரி இல்லை, சிஸ்டரை பற்றி தப்பாக பேசுகிறான். டேய் திரும்பவும் என்னை அடிக்க பார்த்த, அவ்வளோதான் உன் சிஸ்டரை. நம்ம ஹான் பண்ண பெரிய தப்பையா தான் சிஸ்டரை பற்றி அங்கே தப்பாக சொல்லும் போது ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஆளு மூஞ்ச பூச்சு தரன்னு இழுத்து மூஞ்சிலேயே அடின்னு அடிக்கிறான். என் சிஸ்டரை பற்றி திரும்பவும் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொன்னேன், அவ்வளோதான் உன் வாழ்க்கையை நரகமாக மாத்தாம நான் விட மாட்டேன். ஆனால் அப்பயும் ஆளு கேட்கவே இல்லை. சிஸ்டரை பற்றி அப்படியும் இப்படியும் ஒரு மாதிரி தப்பாக பேசுவான். அவ்வளோதான். இதை கேட்டோன்னே கடுப்போட உச்சத்துக்கு போயிட்டு அடின்னு அடிக்கிறான். அந்த இடம் முழுக்க கத்துற சவுண்டாக தான் இருக்கும். எல்லாருமே வாயை பழந்து பார்க்குறாங்க, என்னடா ஆகுதுன்னு. ஒரு மொட்டையும் வந்துட்டு பட்லர் கிட்ட கேட்குறான், பட்லர் நம்ம என்ன பண்ணுறது, யங் மாஸ்டரை நம்ம காப்பாற்றலாமா? சீக்கிரமா ஹானோட அப்பாவுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவரை சீக்கிரமா வர வைங்க. இன்னொரு சைடு யூவும் சொல்கிறான், அடின்னு அடிச்சு என் கை தான் வலிக்குது. உண்மையை சொன்னா உன் மூஞ்சி ரொம்ப ஹார்டாக இருக்கு, ஆனால் ஏதோ ஒன்று உன் மூஞ்சி அப்படியே குழப்பிட்டேன். ஆளோட மூஞ்சி வீங்கி போய் ஒரு மாதிரி இருக்கும். அங்க ரெண்டு பேருமே இந்த டைம்ல இழுத்துன்னு போறாங்க. ஆனா அப்பயும் ஹான் நிக்கல. அவனை கொல்லுங்க சீக்கிரம், என்ன பண்ணிருக்கீங்க, என்னையே அச்சுட்டான், அவன் இன்னைக்கே சாகணும். பின்னாடி பட்லரும் ஏத்தி வர்றான். ஆமா என்ன பண்ணிருக்கீங்க, யங் மாஸ்டர் சொல்லும் போது சீக்கிரமா அதை பண்ணுங்க. அங்க இப்படி இவங்க பேசும்போது பேக்ல ஒரு சவுண்ட் அங்க கேக்குது. இந்த இடத்துல யாருக்கு அவ்வளோ தைரியம் என் சன்னு மேலே கையை வைக்கிற அளவுக்கு? பார்த்தா கில்டோட லீடரு ஹான் அங்கே வந்திருக்காரு. அவரும் அங்கே சீனா வராரு. ஆனால் பையனோட நிலைமையை பார்த்து, ஆமாம் இது யாரு, என் பையனா? இது என் பையன் முகம் எதனால இப்படி வீங்கி போயிருக்கு பண்ணி மாதிரி, இதுக்கு காரணம் யாரு? அந்த இடத்துல உடனே ஹானும், அப்பா உங்க முன்னாடி தான் இருக்கான் அந்த பையன்தான். ஆமா இந்த விஷயத்த நான் தான் பண்ணேன், அதுக்கு என்ன இப்போ? அந்த இடத்துல ஜாங்கும் தடுக்கலான்னு வருவாங்க. ஆனா ஒரு சைடு அவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா அப்பயும் நம்ம யூ ரொம்ப காமா இருக்கான். அப்போ யூ கிட்ட இது ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் வெயிட் பண்ணி பொறுமையா பாக்குறாங்க என்ன ஆகுதுன்னு. அந்த இடத்துல ஹானோட அப்பாவும், எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, அந்த பொடி பையனோட கையை உடச்சு கொண்டு வாங்கல. அவ்வளோதான். ஆர்டரை கேட்டோன்னே அங்கே இருக்கிற ஆளுங்களும் அதை பண்ணலான்னு போகும்போது அந்த இடத்துல யான்றான் தடுக்கிறாங்க. தேவையில்லாம நீங்க யூ மேல கையை வைக்க கூடாது, ஏன்னா யூ அவன் ஜஸ்ட் எனக்கு தம்பி மாதிரி இல்லை, எங்க கில்டோட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட். அதே மாதிரி அவன் டாக்டராகவும் இருக்கான். அதனால அவன் மேல கையை வைக்கிறது எங்க கில்டு மேலேயே கையை வைக்கிறதுக்கு சமம். அதனால நீங்களா வார டிக்ளேர் பண்ற மாதிரி ஆயிடும். தேவையில்லாத விஷயம் இப்பயும் நிறுத்துங்க. ஆமா இப்ப அதனால பெருசா என்ன ஆயிட போகுது, ஏன்னா உங்க அப்பா இருக்காரு, அவரு இப்ப இந்த சிட்டில கூட இல்ல. அப்படி இருக்கும் போது இந்த பையனோட கையை உடைக்கிறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ என்ன யோசிக்கிற, உன்னால பெருசா என்ன பண்ண முடியும் யான்றான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, யான்றானக்கா கொஞ்சோண்டு தள்ளி போறீங்களா, இந்த விஷயத்த நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனா அதான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஆளு அந்த டோக்கன் எடுக்கிறான், அது வேணும்ட்டுனே தெரியாம அவன் கீழே போறான். அச்சோ நான் தெரியாதனமா இதை கீழே போட்டேனே. அதுவும் டைரக்டா நம்ம ஹான் கிட்ட அங்க வரும். ஹானுக்கு புரியல என்னது அதுன்னு. ஆனா நல்லா ஊத்து பார்த்தா அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. இம்பீரியல் சோல் அந்த டோக்கன் அது. இது இந்த பையன் கிட்ட எப்படி இருக்கு? இன்னொரு சைடு சுச்சுவேஷன் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம ஹானும் அங்க கத்துறான் எல்லாருக்கிட்டையும். அட எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, மசம் நிக்காம அந்த பையனோட கைய ஓடைங்க, அதான் அப்பா ஆர்டர் குத்துருக்காருல. ஆனா அத்த செகண்டே மூஞ்சிலே ஒரு அடி. யாரான்னு பார்த்தா அப்பாதான். அங்க இன்னமும் ஹானுக்கு புரியல, அப்பா நீங்க என்ன பண்ணீங்க, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? ஆனா பையன் கீழே விழுந்திருக்கான், அதெல்லாம் கண்டுக்காம அந்த டோக்கன் அதான் ஒரு பொறுமையா எடுக்கிறாரு. எடுத்துட்டு அதுல தூசிலாம் இல்லாத மாதிரி கிளீன் பண்ணிட்டு, தம்பி இந்தாங்க உங்க டோக்கனு, என்னை மன்னிச்சிருங்க, நானே மன்னிப்பு கேட்கறேன், ஏன்னா தேவையில்லாம என் பையன் லூசு மாதிரி உங்க முடியை ஸ்பாயில் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். மன்னிப்பு கேட்குற விதமா இந்த ஆக்ஷன்ல என்ன வேணுமோ தாராளமா கேளுங்க, நான் வாங்கி தர தயாரா இருக்கேன். ஏன்னா இந்த டிராகன் நேஷன்லயே ஒரு பெரிய பதவியில இருக்குதுன்னா அது குயின் தான். அவங்க தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவங்களுக்கு கீழே தான் இந்த பாயி, வே ஃபேமிலி, நம்ம யாங்கோட அப்பா இவங்கெல்லாம் வருவாங்க. ஆனா குயினுக்கு இவங்க யாரு மேலேயும் அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது.
அதனால குயினே ஒரு குரூப் மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குனாங்க. அதுல குறிப்பிட்ட மெம்பர்ஸ் கிட்ட ஒண்டி இந்த மாதிரி டோக்கன் வந்து இருக்கும். இந்த டோக்கனுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குன்னா, இப்படி அவங்க டோக்கனை யார்கிட்டயாச்சும் காட்டினாங்கன்னா அவங்க குயினிய பாக்குறதுக்கு சமம். அதனாலேயே அவளுக்கும் இந்த சிட்டில யாருக்குமே தைரியம் இருக்காது இந்த டோக்கனை பார்த்தா அதை பண்ணும் இதை பண்ணும்னு. அதனால என்ன விஷயமா இருந்தாலும் அவங்க பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அங்க அதே மாதிரி தான் இப்போ ஹானோட அப்பாவுக்கும் அங்க நடுக்கமா இருக்கும். அவரு அங்க பயந்துங்கனே மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா இப்பயும் ஹானு வந்து திருந்தவே இல்லை. ஹான் அங்க கேட்குறான், அப்பா என்ன ஆச்சு? நான் தான் உங்க சன்னு, நீங்க என்னன்னா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? சீக்கிரம் ஆர்டர் குத்து இப்பயும் அவனை கொல்ல பாருங்க. முட்டாள் முட்டாள் வாய மூடுறா, உன்ன மாதிரி ஒரு சன் எதுக்காக எனக்கு இருக்கானோ? உங்க டோக்கனை வாங்கும் போதே நம்ம ஹீரோ வாங்க சொல்றான், கில்டு மாஸ்டர் லீ, உங்க சன்னும் நீங்களும் ஆல்மோஸ்ட் என் கையை உடைக்கணும், என்னை கொல்லணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த இப்போ பண்ணலான்னு பார்த்தீங்க. அதெல்லாம் என்ன கதை? அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வேணும். அதெல்லாம் சும்மா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு ஏற்றுக்க வேணாம். மன்னிப்பு கேட்குற விதமா என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். காம்பன்சேட் பண்ற விதமா நாங்க வாங்கி தர தயாரா இருக்கோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் மணி மேலாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கில்டு மாஸ்டர் இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பார்த்தா நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா நீங்களா என்ன தன்னோன்னு டிசைட் பண்ற அந்த விஷயம் அது ஒன்றும் சரியான விஷயம் இல்ல. நான் தான் டிசைட் பண்ணும், அதாவது எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும்னு. சரி அவ்வளோதானே, உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமாக கேளுங்க. நீங்கள் கேட்டால் எதையும் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். என்னன்னா உன்னோட சன்னு அவன் என்னையும் என்னோட 2 சிஸ்டர் அவங்களையும் நல்லா இன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தான். அதனால நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு கையை வச்சா நல்லா இருக்கும். அது ஒன்றும் அந்த அளவுக்கு டூ மச்சா இருக்காது. என்ன உங்களுக்கு ஓகே தானே? இதை கேட்குறாம ரொம்ப ஆச்சரியமாகறான். என்னது என்னோட கையை உடைக்க போறீங்களா? உடனே நம்ம ஹீரோ வேற அங்கே ஏற்றி விடுற மாதிரி கேட்குறான். ஆமா என்ன ஆச்சு? உடனே உங்க பையனோட கையை உடைக்க போறீங்களா இல்லை உங்க கில்டையே மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணணுமா? அட அவ்வளோதானே விஷயம், தாராளமாக நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். உங்களுக்கு எந்த கையை உடைக்கணும் அதை ஒண்டி சொல்லுங்க. வேற என்ன, அவனோட ரைட் ஹேண்ட் அதை தான் நீங்கள் உடைக்கணும். ஏன்னா இதுக்கு மேலேயும் மற்றவங்க மேலே கை வாங்குறதோ இல்லை மற்றவங்கள அந்த கையை வச்சு ஏதாச்சும் பண்ண பார்த்தானா அவ்வளோதான். அதனால அவன் கையை சீக்கிரமாக உடைங்க. நீ என்ன சொல்லிருக்கன்னு உனக்கு தெரியுதா? நீ வந்து ரொம்ப ஓவரா போற, இதெல்லாம் சரியே இல்லை. நான் வந்து வார்னிங் கொடுக்குறேன், வேணாம் அப்படி வந்து பண்ண வேணாம். ஆனா அப்பா எங்க கேட்க போறாரு? அந்த இடத்துல ஓங்கி ஒரு அடிதான், அவ்வளவுதான். ஒரே அடியில கையும் அப்படியே உடஞ்சு போகுது. அங்க கை உடஞ்சு போனோடனே அவ்வளவுதான், ஆளுக்கு பயங்கர வலியா இருக்கு, அப்படி துடிக்கிறான். நான் கையை வச்சுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு போதும் தானே? எனக்கு வந்து ஓகே தான், நீங்க இப்போ போகலாம். ஆமா எல்லாருமே என்ன சும்மா நிக்கிறீங்க, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போறீங்களா? இதுக்கப்புறம் ஏன்டான்னு கேட்ட வந்துட்டு நம்ம போகலாமா? அதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு ஜாங்கோ அங்க வந்த ஒரு பர்சன் கிட்டயும் சொல்றாங்க, இன்னைக்கு நடந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. இங்க இருக்கிற ரூல்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு நடந்த விஷயத்த யாருமே பார்க்கல, எதுவும் நடக்கல. அங்க யாருக்குமே அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா இந்த விஷயம் வெளியே போனா அவங்க உயிருக்கே அங்க பாதிப்புல. அதனால எல்லாருமே ஓகே சொல்லிட்டு கம்மன் தான் இருக்காங்க. இந்த சைடு யான்றானோ அங்க வரும்போது கேட்கிறான், இன்னைக்கு ரொம்ப ரேஷா ஆக்ட் பண்ணிட்டேன். உன்கிட்ட ஒண்டி இம்பீரியல் சோலோடைய டோக்கன் அது இல்லைன்னா இப்போதைக்கு உன் நிலைமை என்ன இருக்கும் அதை பத்தி யோசிச்சியா? அட நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் எப்பயுமே எல்லாத்தையுமே யோசிச்சு தான் ஆக்ட் பண்ணுவேன். அதனால அந்த அளவுக்குலாம் பிரச்சனை வராது, எல்லாமே ஓகே தான். இதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. மேலேயே ஒரு லேடியும், ஆமா எல்லாத்தையும் நீ ரெக்கார்ட் பண்ணி அசிஸ்டன்ட் யாருன்னு தெரியுதா? இந்த லேடி தான் குயினோட அசிஸ்டண்டா எப்பயுமே இருப்பாங்க. அந்த லேடியும், ஆமா மை லேடி நான் அதே மாதிரியே பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, நம்ம பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸ் அதை சீக்கிரமா என்னோட அம்மாக்கு சென்ட் பண்ண. மைலேடி ஓகே நான் அதே மாதிரியே பண்றேன். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பிங்க் கலர் ஹேரோட இந்த பொண்ணு யாரா புதுசானு? இவங்க தான் குயினோட பொண்ணு. சீன் அப்படியே ஜாங்க நோக்கி வரும். ஜாங் கிட்ட யாரோ ஒருத்தங்க அங்க கால் பண்ணி பேசுறாங்க. ஆமா எங்க யங் மாஸ்டரை நீங்க மீட் பண்ணீங்களா? மீட் பண்ண ஹானஸ்டா சொன்னா நான் யோசிச்சதை விட அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். ஜாங் யாரு கிட்ட பேசுறா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, போக போக தான் யாரு என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஹானை நோக்கி வருது. ஹானும் அவங்க சொல்றான், டேட் எதுக்காக ஆக்சுவலா என்னோட கையை உடைச்சிங்க? அதுவும் வெறும் ஒரு டோக்கனுக்காக. நீங்க பண்ணது சரியில்லை. யூக்கு எதுக்காக அந்த இடத்துல உதவி பண்ணீங்க? முட்டாள், நீ உண்மையிலேயே முட்டாளா இருக்க. உனக்கு இன்னமும் எந்த விஷயமும் புரியல. என்னால அமைதியா இருந்து ஒரு விஷயத்தையும் உனக்கு தெளிவாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்க முடியாது. சிம்பிளா சொன்னா அந்த அவன் கிட்ட பகச்சிக்காம இரு. நீ அவனை ஏதாச்சும் பண்ண பார்த்தான் குயினியே நீ ஏதாச்சும் பண்ண பார்த்த மாதிரி ஆகும். அதனால பெஸ்ட் என்னன்னா நீ கம்முன்னு இருக்கிறது இல்ல அந்த இடத்த விட்டு நழுவி வர்றதுதான் நல்ல விஷயமா இருக்கும். அதனால தயவு செஞ்சு அவனை அவாய்ட் பண்ணு. அப்படியும் அவனை பார்த்தனா அவன் என்ன பண்ண சொன்னாலும் நீ பண்ணணும், அவன் ஆயே சாப்பிட சொன்னாலும் நீ சாப்பிடணும். ஆனா அதுக்குன்னு அதெல்லாம் எப்படி என்னால சாப்பிட முடியும்?
டேய், நான் சொன்னா நீ அதை பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கேன், நீ என் சன்னும் இல்லை, நான் உன்னோட அப்பாவும் இல்லை. அதனால கம்முன்னு நான் சொல்ற மாதிரி அந்த விஷயத்த பண்ணு. ஏன்னா நீ பண்றதை பார்த்தா நம்ம கில்டே டெஸ்ட்ராய் ஆனாலும் ஆயிடும். அப்படி நடக்க நான் விட மாட்டேன். அப்பா, நீங்க சொல்ற விஷயம் சரியில்ல. கில்டு தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியமா உங்க சன்னை விட? ஆனா அவன் சொல்ற விஷயத்த ஒரு துளி அவரு கண்டுக்கல. இதனால ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே காரணம் யாரு? அந்த யூ. அவனால் தானே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சது. அவனால என் கையும் போச்சு, எங்க அப்பா என் மேல வச்சிருந்த அந்த பெரிய மரியாதை அதுவும் போச்சு. இதனால அந்த யூவை நான் ஒன்னும் அப்படியே விட மாட்டேன். அங்க ஆளு யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்றான். அங்க காலும் கனெக்ட் ஆக, தேர்ட் அங்கிள் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், என் கையும் ஒன்று உடஞ்சு போயிடுச்சு இப்படின்னு இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே அவன் 1 by 1 சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுலயே நம்மளுக்கு தெரியுது இந்த பையன் ஒன்றும் அப்படியே விட மாட்டான். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு புது பிரச்சனையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் ஆளு பாக்குறான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். அங்க பனி பயங்கரமா பொழியுது. இந்த மாதிரி கோல்டான டைம்ல நம்ம ஹீரோ நல்லா குரட்டை விட்டு தூங்குறான். அங்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம யாங் தான். யாங்கும் கால் பண்ணிட்டு சீக்கிரமா என் பிளேஸுக்கு வா, ஏன்னா எங்க அப்பாவும் அங்க இருக்காரு, அவருக்கு உன்னை மீட் பண்ணுமா, அதனால சீக்கிரமா வா. என்னது, ஜெனரல் முராங் என்ன பார்க்கணுமா? என்னால இன்னைக்கு வர முடியாதே. மரியாதையா வரியா, இல்ல கயிறை வச்சு உன்னை கொண்டு போற மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் பண்ண வேணாம், இதோ நான் இப்பயே வரேன். அங்கே போகும்போது சிஸ்டர் கிட்ட அவன் சொல்லிட்டு போகிறான், அக்கா நான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன், அங்கேயே லஞ்சு சாப்பிட்டு தான் வருவேன். இப்படி சொல்லிட்டு ஷின்னோட வீட்டுக்கு வரான். அது ஒன்றும் ஒரு வீடு மாதிரி இல்லை, அரண்மனை மாதிரி இருக்கு. அங்கே இருக்கிற கேட்டேக்கரும், ஆமாம் யங் மாஸ்டர் இது என்ன உங்கள் கெஸ்ட்டா? ஆமாம் இவன் என்னோட கெஸ்ட்டு. அப்படியே யாங்கு இந்த வீடு என்ன பெருசாக இருக்கு. உண்மையை சொன்னால் இந்த வீடு எம்ப்ரஸ் மூலமாக கிடைச்ச ஒரு ரிவார்டு தான். ஆனால் அவ்வளோ பெரிய வீடு எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா இருக்கிறதே ஏதோ 6 பேரோ ஏதோ தான். அங்கே இதே மாதிரி உள்ளே வரான். உள்ளே வரும்போதே யாங்கோட அப்பாவும், பசங்களா வாங்க உட்காருங்க, நான் இதை ஃப்ரை பண்ணிட்டு கொண்டு வரேன், நம்ம ஒன்றா சாப்பிட்லாம். ஆமாம் என்ன யாங், உங்கள் அப்பா என்ன ஒரு நேவி ஜென்ரலாக இருக்காரு, அப்படி இருக்கும் போது அவரு தான் இங்கே சமைப்பாரா? ஆமா யோ, உனக்கு தெரியுமா எங்கள் அப்பா தான் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு சமைக்கிறாரு. அந்த இடத்துல யாங்கோட அப்பாவும் வந்துட்டு, ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் அந்த யூ அது நீ தானா? உன்னை பற்றி நிறைய விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் யோ. ஹலோ ஜெனரல் முராங், உங்களை சந்திச்சதுலயும் ரொம்ப சந்தோஷம். அட எதுக்கு இந்த அளவுக்கு நர்வஸா ஜெனரல் முராங்லாம் சொல்ற? இந்த இடத்துல சாதாரணமா அங்கிள் அப்படின்னு சொல்லு போதும். உன்னை பத்தி நான் என்ன கேள்விப்பட்டேனா, நீ ரொம்ப போல்டானவன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா நீ என்ன இந்த அளவுக்கு நர்வஸா இருக்க? ஆனா நம்ம ஹீரோ மைண்ட்லயே யோசிக்கிறான், இல்லையா பின்ன நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்க கூட அந்த மரைன் ஐலாண்ட்ல நான் சண்டையிட்டேன். அந்த இடத்துல நான் சாகுற அளவுக்கு போயிட்டேன். அப்படி இருக்கும் போது நர்வஸா இல்லாம வேற என்ன? இதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிடும் போது அவங்க அப்பாவும் சொல்றாரு, யூ உன்னோட பர்ஃபார்மன்ஸை சூப்பர் நோவா டோர்னமெண்ட்ல நான் பார்த்தேன், அது உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. யங்கான ஜென்ரேஷன் அது ஓல்டு ஜென்ரேஷனை விடவும் ரொம்ப பவரா இருக்குப்பா. அட அங்கிள் அந்த அளவுக்கு நான் பெரிய விஷயத்த பண்ணல, ஜஸ்ட் எல்லாமே லக்கு தான், அவ்வளவுதான். அப்படியா? ஆனா என் சன் இருக்கானே, நீ அவனை மாதிரி இல்ல, அவன் ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டான், ஒன்னுத்துக்கும் லாய்க்கும் இல்ல. அட அப்பா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, நான் ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டேனா? உங்களுக்கு தெரியுமா ஸ்கூலோட எஸ்ஏ எக்ஸாம் அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தனே. என்ன யாங் சொல்ற? அதுவும் தியரிலையா? அதுவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் நீ பண்ணிருப்பன்னு நினைக்கிறேன். சரி அதை காட்டு. அந்த இடத்துல யாங்கும் காட்டுறான். அதுல உண்மையிலேயே அவன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். அந்த எஸ்ஐல ஃபேமிலியை பத்தி எழுதியிருப்பான், முக்கியமா அவங்க அப்பாவை பத்தி. யாங்கோட அப்பாவும் பெரிய பதவியில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அங்க ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுக்கலனா ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லி யாங்குக்கே அங்க ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துட்டாங்க. இதனால அப்பாவுக்கும் அங்க பயங்கரமா கடுப்பாகுது. என்ன பண்ணிருக்க, ஃபேமிலியோட பேரை வச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்திருக்க, இது ஒன்றும் உனக்கு அசிங்கமா இல்லையா? இது ஒண்டி உன்னோட கிராண்ட்பா, கிரேட்டான கிராண்ட்பா, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் உன்னை திட்டியே ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க. அட டேட் இதுல அப்படி என்ன பிரச்சனை இருக்கு? இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக என்ன நீங்க இப்படி கத்துறீங்க? அங்க இப்படி இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை ஏற்படும் போது ஷின்னும் நைஸா ஒரு எறாவோட பீஸா அங்க விற்கிறா. இந்தாயோ இது உனக்காக, இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாரு. இப்படி நைஸா அதை வைக்கும் போது நம்ம யாங்கோட அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அவ என்ன பண்ணிருக்கான், இது வரைக்கும் சொந்த அப்பா நானு, எனக்கே ஃபுட்டெல்லாம் இந்த மாதிரி குத்ததில்ல. டேட் அமைதியா இருங்க, வாயை மூடுங்க, இந்தாங்க இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. இது எல்லாத்தையுமே நான் தான் அவளுக்கு சொன்னேன், இது சிஸ்டருடைய ஃபியூச்சரை பத்தி, அதனால அமைதியா இருங்க, ஜஸ்ட் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்பா. ஆனா யாங்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஷின்னு எப்போ அவங்க அம்மா கண்ணு முன்னாடி இறந்து போறதை பார்த்தாலோ சின்ன வயசுலயே சைக்காலஜிக்கல் ட்ராமா அது ஆயிடுச்சு அவளுக்கு. அவளைக்கும் யாருக்கிட்டயும் பேச மாட்டா, அவளைக்கும் சிரிக்க மாட்டா, கம்முனே இருப்பா. ரேரா தான் எப்பயாச்சும் தான் அவன் பேசவே செய்வா. ஆனா இந்த பையன் யூ இவன் வந்தே
ஒரு 20 நிமிஷமோ ஏதோ தான் இருக்கும். அதுக்குள்ள இந்த அளவுக்கு அவ பேசுறா, நல்லா சிரிக்கிறான். இந்த மாதிரிலாம் அவளை பார்த்ததே இல்ல. என்கிட்ட 20 வார்த்தையை கூட அவ பேச மாட்டா. அட என் முன்னாடி என்னதான் ஆகுது இப்படின்னு தான் ஒரு ரொம்ப ஷாக்கிங்கா அங்க பாக்குறாரு. அங்க ஷின்னு சும்மா இல்லாம இந்தா யூ இதையும் வச்சுக்கோ, இந்தா இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ இப்படின்னு ஸ்மைலோட ஒரு விஷயத்த அங்க கொடுக்கும் போது அங்க யாங்கோட அப்பாவுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவருக்கும் இப்பதான் ஒரு டவுட்டே வருது, ஒருவேளை இப்படி இருக்குமோ என் பொண்ணுக்கு அந்த பையன் மேல ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் இருக்கோ. அங்க இந்த விஷயம் ரிலேஸ் ஆனோனே அவ்வளவுதான் அவரோட முகமே அங்க சேஞ்ச் ஆகுது. நம்ம யூ கிட்ட கேள்வி மேல கேள்வியா அவரு கேக்குறாரு. நம்ம யூக்கு அங்க புரியல, அம்மா இவருக்கு என்ன ஆச்சுன்னு. தம்பி உன் ஃபேமிலியில டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி உனக்கு எத்தனை லேண்ட் இருக்கு, உன் பேரண்ட்ஸ் எங்க ஒர்க் பண்றாங்க, உன் கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, உன்னோட கிரேட்டான கிராண்ட்மா கிராண்ட்பா அவங்களாம் இத்தனை ஸ்டால்ல இருக்க பீஸ்ட் டேமரு இப்படின்னு கொஷின் மேல கொஷினா கேட்க யூக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா என்ன ஆச்சு, எதுக்காக இவரு கொஷின் மேல கொஷினா கேக்குறாரு. அந்த இடத்துல கோவத்துல இன்னமும் ஏகப்பட்ட விஷயத்த அவரு கேட்கலான்னு போவாரு. ஆனா நம்ம யாங் தான் அப்படியே ஸ்டாப் பண்றான். அட அப்பா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், ரொம்ப பயந்து போய் ஓடிடுவான். அதுக்கப்புறம் சிஸ்டரோட வாழ்க்கை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிங்க. ஆனா யாங்கோட அப்பா இங்க நிக்கிற மாதிரி இல்ல. என்னால எப்படி இந்த விஷயத்த கம்முன்னு விட முடியும், ஏன்னா இது என்னோட ஷீனோட ஃபியூச்சரு இப்படின்னு இவரு சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த எபிசோடு எப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.